மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் இன்னைக்கு நாடு முழுவதும் பாரத் பந்தை அறிவிச்சாங்க. இந்த பாரத் பந்துக்கு எதிராக அரசியல் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அப்படி எதிர்ப்பு தெரிவித்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த எம்பிக்களோ அல்லது பெரிய தலைவர்களோ கிடையாது. மாறா காங்கிரஸை சேர்ந்த எம்பியான திரு சசி தரூர் அவர்கள் தான் இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு. சசி தரூர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம், அதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாரத் பந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பந்தினுடைய தன்மை என்ன அப்படின்றது குறித்து சசி தரூர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவில் விளக்கமாக எழுதியிருக்கார். பாரத் பந்த் அப்படின்றது அடிப்படையில் பாரத் பந்தாவே இல்லை, கேரளா பந்தா தான் இருக்கு அப்படின்றது சசி தரூர் அவர்களினுடைய முதல் வரி. அதாவது கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேரளாவில் மட்டும்தான் வலிமையாக இருக்காங்க. ஸோ இவர்கள் அறிவித்தது பாரத் பந்த் என்றாலும் இந்தியாவினுடைய பிற பகுதிகள் இந்த பந்த்னால எந்த பாதிப்பையும் சந்திக்கல, அவர்கள் இயல்பாக தான் இருக்காங்க. அதே நேரம் கேரள மக்கள் மட்டும்தான் இந்த பந்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது தான் இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய அர்த்தம். கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய பந்த் அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் விரிவாக எழுதியிருக்காரு சசி தரூர் அவர்கள். ஸோ இந்த விஷயத்தில் அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் இது பாரத் பந்த்னு சொல்லப்பட்டாலும் இது பாரத் பந்தா நடக்கலை, இது கேரளா பந்த் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய பிற பகுதிகள் எதுவுமே இந்த பந்த்னால பாதிக்கப்படலை, ஆனால் கேரளா மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இது கேரளா பந்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பந்த் அப்படின்றது அடிப்படையில் அரசாங்கத்திற்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரு முறை தானே. அப்போ இதை எப்படி பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியும்னு கேட்டால் அதற்கும் சசி தரூர் அவர்களே விளக்கம் தராரு. பந்த் அப்படின்றது அடிப்படையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு முறையாக இல்லாமல் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தம் அப்படிங்கிறாரு சசி தரூர். ஆனால் இந்த பந்த் மனப்பான்மையிலிருந்து இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் எல்லாமே விடுதலை பெற்றுவிட்டது, அவர்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்காங்க, ஆனால் கேரளா மட்டும்தான் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சசி தரூர் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்காக, அரசியல் லாபத்திற்காக மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை இந்த பந்த் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் அவர் இந்த முறையில் சொல்லியிருக்கார். கேரளாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அவை எப்படி இயங்குது அப்படின்றத பற்றியும் சசி தரூர் அவர்கள் ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறார். அது என்ன அப்படின்னா, மிலிட்டரி யூனியனிசம். அதாவது மிலிட்டரி அப்படின்னா இராணுவம், அந்த இராணுவம் எதற்கு பயன்படும், எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படும். அப்போது இந்த யூனியன் அப்படின்றதும் மிலிட்டரி ஸ்டைலில் மக்கள் மீது அடக்குமுறையை ஏவுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது தான் இந்த வார்த்தையின் மூலமாக சசி தரூர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லை, இவர்கள் பந்தின் மூலமாக மக்களை அவர்களுடைய வீட்டிலேயே சிறை வச்சிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இது மாதிரியான பந்துகள் கேரளாவில் தொடர்ந்து நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இளைஞர்களுக்கு கேரளாவில் வேலை வாய்ப்பு கிடைப்பது கிடையாது. அதனால அவர்கள் வாய்ப்பு தேடி பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதே போல் கேரளாவிற்கு வரவேண்டிய முதலீடுகள், நிறுவனங்கள் மூலமாக வரவேண்டிய முதலீடுகளும் வருவது கிடையாது அப்படின்ற வேதனையான விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. கடைசியாக அவர் சொல்லும்போது, இது மாதிரியான தவறான விஷயங்களில் என் சொந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஈடுபடுவதற்கு உரிமை இல்லை அப்படின்ற ஒரு பஞ்சையும் வச்சு முடிக்கிறாரு சசி தரூர். சசி தரூர் அவர்களினுடைய இந்த பதிவிற்கு எக்கச்சக்க ஆதரவு கமெண்ட்டுகள் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு எதிராக தான் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ட்ரேட் டீல்னால இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, அடிப்படையில் இந்தியா மேலே விரித்த 50% டேரிஃப் அதை வெறும் 18% குறைக்கிறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ரஷ்ய எண்ணெயை வாங்கினதுனால இந்தியா மேலே சில பெனால்ட்டி போடப்பட்டது, அதையும் நீக்குவதற்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயமுமே இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய லாபகரமான முடிவுகள்.
அதே நேரம் இந்த ட்ரேட் டீலில் நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு டீலாக இருந்தாலும் அது இரு நாடுகளுக்கு இடையிலான டீல் அப்படின்னா அது இரு நாடுகளுக்குமே சாதகமான பாதகமான அம்சங்கள் இருக்க தான் செய்யும். அப்போது நமக்கு ஏதாவது ஒரு பாதகமான விஷயம் இருக்குன்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பேசி தான் தீர்க்கணுமே தவிர மக்களினுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சசி தரூர் போன்றோரின் கருத்தாக உள்ளது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.